மனசுக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக நம்மளோட உழைப்பு வீணாக போகாது, கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன். தங்கமுத்து சாரோட ரீசனிங் கிளாஸ் நான் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்னாலே ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அதனால் அவரோட கிளாஸஸ் தான் நான் பார்ப்பேன். படிக்கணும்னு நினச்சிட்டோம்னாக்க நம்ம நல்லா உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம கூட இருக்கவங்களே நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அறிவழகன். எங்கள் அப்பா பேர் செல்வம். நான் இப்போ நடந்து முடிஞ்ச 2Aவில் மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் போஸ்ட் எடுத்திருக்கிறேன். நான் லாஸ்ட்டு 5 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதில் 24 தான் வந்து ஒன்றா கிளியர் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குரூப் 4 எழுதியிருந்தேன். அதோட ஆன்சர் கீ செக் பண்ணும்போது 170 அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. கட் ஆஃப் எல்லாமே 172 அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. 69 அப்படி தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் குரூப் 1 ப்ரிலிம்ஸும் எழுதியிருந்தேன். அடுத்தது குரூப் 2 ப்ரிலிம்ஸும் எழுதினேன். இதில் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் டிசம்பரில் ரிசல்ட் வரும்போது திடீர்னு குரூப் 4 கிடச்சிருந்துச்சு. சரி, நான் அப்போதைக்கு முடிவு பண்ணும்போது குரூப் 4 நமக்கு வராது, நம்ம கையில் எதுவுமே இல்லை, 4 வருஷமாக படித்தோமே, என்னோட 4 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போதைக்கு எனக்கு நான் எழுதின குரூப் 1 ப்ரிலிம்ஸு செப்டம்பரில் ரிசல்ட் வந்தப்போ எனக்கு கிளியர் ஆகிருந்துச்சு. உடனே நான் குரூப் 1 மெயின்ஸ் அட்டெம்ப்ட் கொடுக்கலான்னு சொல்லி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைமில் தான் குரூப் 4 ரிசல்ட் வந்துச்சு. அது எனக்கு கை கொடுத்துச்சு ரொம்ப. அதுவும் ரிசல்ட் வரவும் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன். கிளியர் ஆகி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் எழுதினேன். மெயின்ஸ் எழுதி முடிச்சுட்டு இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ரிசல்ட் வரல. அடுத்தது இந்த 2A ரிசல்ட் வந்துருந்துச்சு. ரிட்டன் மெயின்ஸ் எழுதியிருந்தேன். அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் 2A அந்த மெயின்ஸ் எழுதியிருந்தேன். 2 மெயின்ஸில் ரிட்டன் மார்க் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதில் கிடைக்கல. 2Aவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து அசிஸ்டன்ட் போஸ்ட் கிடைச்சிருக்குது மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம்னா ஃபேமிலி சப்போர்ட்டுன்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் எல்லாமே விவசாய குடும்பம் தான். நாங்கள் எல்லாருமே எங்கள் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா 4 பேருமே சேர்ந்து தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அப்படி நான் காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது தான் என் ஃப்ரெண்டு ஜெயபிரகாஷ் அவர் வந்து இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஐடியா கொடுத்தாரு. அவர் படிக்க போகும்போது என்னையும் சேர்த்து கூப்பிட்டு போனார். 2018 அப்புறம் முடிச்சுட்டு அப்புறம் லாக்டவுன் வந்துச்சு. அது அப்புறம் சரியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் திரும்ப இப்போ கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஒரு 3 வருஷம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் படிச்சுட்டு இருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாருக்கும் இருக்கிறது தான். என்னோட 4 வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன், ரிசல்ட் பெருசாக இல்லையேன்னு சொல்லி ரொம்ப டவுன் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்துச்சு, கண்டிப்பாக நம்மளோட உழைப்பு வீணாக போகாது, கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருந்தேன். அதனோட பலனாக தான் அந்த குரூப் 4 ரிசல்ட்டை நான் பார்த்தேன். நான் வராதுன்னு நினச்சி முடிச்சுட்டு நான் அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது திடீர்னு எனக்கு அந்த ரிசல்ட் வந்துச்சு, கிடைச்சிது. அப்போ நான் குரூப் 1 மெயின்ஸ் படிக்கும்போது கூட என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் நிறைய பேர்த்திட்ட சொல்லுவேன், நம்ம வந்து ஒரு எக்ஸாமுக்காக எஃபோர்ட் போட்டு நிறையா படிச்சிருப்போம். அந்த எக்ஸாமுக்கு நமக்கு பெருசாக ரிசல்ட் வரலாம்னு நினச்சிருப்போம். ஆனால் அது அதை விட ஒரு சிறந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்தணும். கண்டிப்பாக நான் அவங்ககிட்ட சொன்னேன், நம்புங்க, கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஒன்றா சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறதுக்கும் ஒரு சில பேர் எனக்கு குறிப்பிட்ட ஃபேமிலியை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் ரொம்ப முக்கியமான இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்டு ஜெயபிரகாஷ். அவன் தான் இதுக்கு காரணம், முழுக்க காரணம். இந்த இடத்துல நான் அவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது என்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தங்கமுத்து சாரோட ரீசனிங் கிளாஸ் நான் நிறையா ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா மேக்ஸ் ரீசனிங்னாலே ரொம்ப சூப்பராக பண்ணுவார். அதனால் அவரோட கிளாஸஸ் தான் நான் பார்ப்பேன். சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அன்பரசு சார்ன்னு சொல்லிட்டு நான் மெயின்ஸ் படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதுக்கப்புறம் நான் அந்த குரூப் 4 முடிச்சு ரிசல்ட் வராதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சூழ்நிலையில் என்னோட ஃப்ரெண்டு சரண்யான்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் இன்ஜினியராக இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு குரூப் 1 படி, கண்டிப்பாக அவனால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்து நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் அவங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டியூஷன் சேர்ந்து படிக்கிறதுக்கு அமௌண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுவும் பண்ணுனாங்க. இந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே நமக்கு வந்து நம்ம படிக்கணும்னு நினச்சிட்டோம்னாக்கா நம்ம நல்லா உண்மையிலே ஹார்ட் ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நான் உணர்ந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, அதோட பலனாக தான் இந்த ரிசல்ட்டை நான் பார்க்குறேன். அதனால் பசங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக ஆகிடுச்சு, 2 வருஷம் ஆகிடுச்சு, 3 வருஷம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அட்டெம்ப்ட்டு மிஸ் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம இப்போ போடுறது எஃபோர்ட் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. இந்த எக்ஸாம் இல்லைன்னா அடுத்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆகும். அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம எக்ஸாம்ஸை அணுகிக்கிட்டே இருக்கணும். நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டி தான் ஃபஸ்ட்டு. நிறைய நம்ம வந்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமா அங்கே பார்க்கப்படுது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக படித்த யாரும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகாமல் போனதே கிடையாது.
அதுபோக நம்ம வந்து எக்ஸாமோட ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். சும்மா வெறுமனே நான் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணி என்னென்ன கேட்குறாங்க, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சியோட நம்ம என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அந்த எக்ஸாமோட ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனை மாற்றிக்கிட்டோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது. அதனால் யாரும் வந்து சரி படிக்க விட்டுடலாம், விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக யாரும் யோசிக்காதீங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நல்லா டெஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆவீங்கன்னு நம்புங்க. அவ்வளோதான்.